கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம். இன்னைக்கு ஸ்ருதி ஆர்ஜே ஸ்டேஷன்ல ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நாம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். நீங்க எங்க நின்னுகிட்டு இருந்தாலும் சரி, எங்க நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு உடனே நான் சொல்றத செய்யுங்க. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க நிக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு கார் இருக்கான்னு பாருங்க. கிரே கலர் ஸ்லைட் டோர் 7 சீட்டர் அப்படி ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்தா உடனே அந்த கார் முன்னாடி போய் உங்க மொபைலை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி விடுங்க. அப்படி யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். திரும்பவும் சொல்றேன், கிரே கலர் காரு ஸ்லைட் டோர் 7 சீட்டர் யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. நீங்க செல்ஃபி அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 90. உங்களுக்கான பரிசு காத்துக்கிட்டு இருக்குங்க. உடனே போட்டோவை அனுப்ப ஆரம்பிங்க. இந்த பாடல் முடியறதுக்குள்ள நீங்க போட்டோ அனுப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இது உங்களுக்கான பாடல். மீனா, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலயும் நீ அனௌன்ஸ் பண்ணிடுறியா? ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் என் தங்கச்சி உயிருக்கு தான் ஆபத்து. புரியுது இசை, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்க போனுக்கு போட்டோ வருதான்னு பாருங்க. எனக்கு போட்டோ வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ டி. பாத்துக்கோங்க. சரிங்க. பை. ராகவ், என் தங்கச்சி கிடைச்சிருவால? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகவ். இசை, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. வர்ஷினி கண்டிப்பா கிடைச்சிருவா. நம்ம தான் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அவ கிடைச்சிருவா. சரி, நீங்க தைரியமா இருங்க. என்ன எஃப்எம்ல சொன்ன கார் மாதிரியே இருக்கு? ஒருவேளை அது இந்த காரா இருக்குமோ? பாத்துக்கலாம். அதேதான், 7 சீட்டர் வண்டி தான். ஒருவேளை இந்த வண்டியா இருக்குமோ? இருந்தா நமக்கு லக்கு தான். அனுப்பிட வேண்டியதான். அனுப்பியாச்சு. இசை, போட்டோ வந்திருக்கு பாரு. இசை, அதே கார் தானே? ஏய் ராகவ், இதே கார் தான். இந்த கார்ல தான் நம்ம வர்ஷினியை கடத்திருக்காங்க. நீங்க உடனே அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான், எந்த லொகேஷன் கொஞ்சம் கேளுங்களேன். இந்த கேக்குறேன். ஐயோ கடவுளே. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நாங்க எஃப்எம்ல இருந்து கால் பண்றோம். இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்கல்ல? ஆமா ஆமா, நான் தான் அனுப்புறேன். ஆமா ஆமா, அது எந்த லொகேஷன் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது குன்றத்தூர்ல லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட். ராகவ், சொல்லுப்பா. என்னங்க? ஆமா, வர்ஷினியை கண்டுபிடிச்சிட்டோம்மா. வர்ஷினி கிடைச்சிட்டாளா? எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எப்படி கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? எப்படி இருக்கா? ராகவ், நீ உடனே வர்ஷினியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. அம்மா, வர்ஷினிக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவ இப்ப நல்லா தான் இருக்கா. நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். என்னாச்சு? அம்மா, பதட்டப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. லேசான மயக்கம் தான். நீங்க வர்ஷினி அம்மா கிட்ட பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல வர்ஷினியை கூட்டிட்டு வந்துடும். சரிப்பா. ராகவ், அத்தைக்கு சொல்லிட்டீங்கல்ல? ஒன்னும் பயம் இல்ல, போன் பண்ணி சொல்லிட்டேன். அந்த லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா இது செஞ்சது யாரு என்னங்கிற டீடைல்ஸ் கிடைக்கலாம். போய் செக் பண்ணி பார்ப்போம். வேற வழி இல்ல. ராகவ், சொல்றா. நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. என்னாச்சு சம்பந்தி? வர்ஷினி கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? எப்படி இருக்கா? வர்ஷினிக்கு ஒண்ணும் இல்லையா. ராகவ் வர்ஷினி கூட தான் இருக்கானா?
கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொன்னா. கடவுளே எப்படி காப்பாத்திட்ட. வர்ஷினி கிடைச்சிட்டா. எங்க இருக்கா சம்பந்தி? ராகவ் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். நேர்ல வந்ததுக்கு அப்புறம் கேப்போம். கடவுளே என் பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு வரணும். வர்ஷினிய ராகவ் காப்பாத்திருக்க வாய்ப்பே இல்லையே. அவ நேரம் செத்துருப்பான்னு நினைச்சேன். எப்படி காப்பாத்திட்டான்னு சொல்றான்னு தெரியலையே. ஏய், வர்ஷினியோட கதை க்ளோஸ்ன்னு நினைச்சா அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ராகவ் சொல்றான். எனக்கும் அதான் புரியல. கடவுளே, இந்த இசை வேற சபத விட்டுட்டு போறாளே. லெட்டர்ல இருந்தது வர்ஷினியோட கையெழுத்தே இல்லன்னு சொல்லிட்டு போறான். வர்ஷினிய வேற காப்பாத்திட்டாங்க. அவ ஒழிஞ்சு போயிடுவான்னு கனவு கண்டுட்டு இருந்தா திரும்ப வந்துருவா போல இருக்கு. இப்ப என்ன தாண்டி பண்றது? ஏன் மச மச நிக்கிற? என் மேல சந்தேகம் வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். என்னங்க, யாருங்க இத பண்ணிருப்பா? வர்ஷினி நம்ம வீட்ல இருந்து காணாம போயிருக்கா. நம்ம அவுட் ஹவுஸ்குள்ளேயே வந்து யாருங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? யாருக்குங்க அவ்வளவு தைரியம்? அதான் சுபத்ரா, எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்குள்ளேயே புந்து வர்ஷினியை கடத்திருக்காங்க. அது யாரா இருக்கும்? அத்தை, இது கண்டிப்பா அந்த பானுமதியோட வேலையா தான் இருக்கும்.